ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்சராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 26/3/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 12ஆம் நாள் புதன்கிழமை உத்தராயணம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:18க்கு, கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று அதிகாலை 12:27 வரை ஏகாதசி, பின்பு இரவு 11:05 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:42 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். நாமயோகம் இன்று காலை 9:27 வரை சித்தம், பின்பு சாத்தியம். கரணம் இன்று அதிகாலை 12:27 வரை பாலவம், பின்பு காலை 11:46 வரை கௌலவம், பின்பு இரவு 11:05 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:17 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:42 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நேத்திரம் இன்று அதிகாலை 12:15 வரை ஒரு கண், பின்பு குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மிதுன ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் கத்தவால் சமஸ்தான மண்டபம் எழுந்தருளல். ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரானுக்கு பால் அபிஷேகம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ பெருமாளை வழிபட தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? கிணறு பராமரிப்பு பணிகளை தொடருவதற்கு ஏற்ற நாள். விதை தொடர்பான ஆலோசனைகளை பெருக உகந்த நாள். வழக்கு சார்ந்த பணிகளை தொடருவதற்கு நல்ல நாள். புதிய ஆடைகளை அணிவதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 7:31 முதல் 9:15 வரை மேஷ லக்னம். 9:16 முதல் 11:17 வரை ரிஷப லக்னம். 11:18 முதல் மதியம் 1:29 வரை மிதுன லக்னம். 1:30 முதல் மாலை 3:37 வரை கடக லக்னம். 3:38 முதல் 5:39 வரை சிம்ம லக்னம். 5:40 முதல் 7:39 வரை கன்னி லக்னம். இரவு 7:40 முதல் 9:45 வரை துலாம் லக்னம். 9:46 முதல் 11:56 வரை விருச்சக லக்னம். இரவு 11:57 முதல் காலை 2:03 வரை தனுசு லக்னம். 2:04 முதல் 3:58 வரை மகர லக்னம். 3:59 முதல் காலை 5:41 வரை கும்ப லக்னம். 5:42 முதல் 7:26 வரை மீன லக்னம். புதன்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவானே. தொழிலுக்கும் வித்தைக்கும் அதிபதியானவர் ஸ்ரீ புதன் பகவான். அவருக்கான காயத்ரி மந்திரத்தை வீட்டில் இருப்பவர்கள் விடாது பாராயணம் செய்தால் தேவைக்கு ஏற்றபடி பணம் வந்து கொண்டே இருக்கும். அதிலும் அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி 27 முறை உச்சரிப்பது விசேஷம். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். இந்த நாள் உங்களுக்கு திருப்திகரமான நாளாக அமைய இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது விசேஷம். ராசிக்கான அமைப்பு படி புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை.
11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. தீர்க்க வேலைகள் எல்லாம் ஸ்திரமாக நடக்கும். ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் பங்குனி மாதம் 12ஆம் நாள். முருகப்பெருமானையும் திருமாலையும் வழிபடுவதற்கு உகந்த நாள். பெருமாள் வழிபாடு செய்யலாம், முருகப்பெருமானையும் வழிபடலாம். உங்களுடைய ராசி அதிபதிக்கான தெய்வமும் அவர். அது மட்டுமல்ல, பங்குனி மாதம் முழுவதுமே முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. வருகிற பௌர்ணமி தான் பங்குனி உத்திரமாக கொண்டாடப்படும். சகல தெய்வ ஆலயங்களிலும் திருமணம் நடக்கும். தெய்வ திருமணங்களில் கலந்து கொள்வது, இதனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய சேமங்கள் லாபங்கள் உருவாகும். நல்ல வரன் அமையும், வது அமையும். மேஷராசி அன்பர்கள், ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும், முயற்சி ஸ்தானத்தில் அதிபதியான செவ்வாய் பகவான், ருணரோக சத்ருபாவகத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய லாபத்தில் புதன் பகவான் வக்ர நிலையிலும், அவரோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், சந்திர பகவானுடைய நகர்வும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, விரயத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது சில வேலைகள் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். தெரியாத வேலைகளை கூட மிக அழகாக செய்து முடிப்பீர்கள். நல்ல ஆற்றல், கல்வி திறன், திறமை எல்லாமே இருக்கும். அங்கீகாரம் பெறுவீர்கள். வேலையில் உங்களுக்கு செய்யும் பொழுதே உங்களுக்கு நல்ல வருமானமும் நல்ல முன்னேற்றங்களும் பிறக்கும் வழி கிடைக்கும். புரிதல்கள் ஏற்படும். வீட்டில் பெற்றவர்கள் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு நடப்பீர்கள். ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல புத்தி கூர்மை இருக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக கிரகித்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு தெரிந்தது வேலையும் செய்வீர்கள். மற்றவர்களிடத்திலும் ஆலோசனைகளை பெறுவீர்கள். எடுத்த காரியங்கள் வெற்றியாகவே இருக்கும். முழுமையான நல்ல பலன்கள் பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாட்டோடு இருங்கள். வெளியிட உணவுகளை தவிர்க்க வேண்டும். அதிக சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். தாமசமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. எதிலும் பொறுமை, உணவு கட்டுப்பாடு வேண்டும். வெளியே செல்பவர்கள் சூழ்நிலைகளுக்கு உணர்ந்து நடந்து கொள்வது நல்லது. பெரும்பாலும் நன்மைகளை பிறக்கும். கவலை வேண்டாம். ராசிக்கான அமைப்புப்படி உடல் நலம், மனநலம் இரண்டுமே சீராகும். நல்ல புத்தி கூர்மை அதிகரிக்கும். சமயோஜித புத்தியோடு செயல்பட வேண்டும். பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 4 பாதங்கள் சொந்தமாக்கும். அதில் கேத்து பகவானும் அவருக்குண்டான அதிபதி ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்கினால் வேலுண்டு வினையிலே மயிலுண்டு பயமில்லை என்றும் சொல்வது விசேஷம். வெற்றிக்குரிய நாளாகும். உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் நல்ல நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் முகாந்திரமாக தொழில் ரீதியாக நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. வருமானத்திற்குண்டான அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி சொந்த ஜாதகத்தில்
நல்ல நிலையிலும் இருக்கலாம் அல்லது தவறான இடத்திலும் இருக்கலாம். அதனை நீங்கள் ஆக்டிவேட் செய்து கொள்வது நல்லது. விருப்பங்கள் நிறைவேறும், ஆசைகள் கைகூடும், எண்ணியது நடக்கும், திறமையாக இருப்பீர்கள், சாதுரியம் அதிகரிக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. புதன்கிழமை தினம் சிவபெருமானையும் பார்வதி பரமேஸ்வரரை வழிபட்டாலே போதும். கட்டுப்பாடுகள் வேணும். உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். வெற்றிகள் உண்டாக்கும். தொழில் ரீதியாக எடுத்த வேலைகளை திறமையாக முடிப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். நற்பவி நற்பவி நற்பவி. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக இந்த நாள் கிடைத்துக் கொண்டே இருக்கட்டும். புதன்கிழமை பங்குனி மாதம் 12ஆம் நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் முழுவதும் எப்படி இருக்கும்? கேட்ட இடத்தில் பணம் வருமா? நினைத்த வேலைகள் நடக்குமா? மனம் எப்படி இருக்க போகிறது? உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் பற்றிய கேள்விகள், உறவுகளினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா என்று பல கோணங்களில் பல நிலைகளில் உங்களுக்கு கேள்விகள் வந்து கொண்டே இருக்கும். பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள். ஆக தினந்தோறும் நீங்கள் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை வழிபடுவது, ஸ்ரீ சூக்தம் பாராயணம் செய்வது, மகாலட்சுமி அஷ்டோத்திர சதநாமாவளி நீங்கள் பாராயணம் செய்தால் தேவைக்கு ஏற்றபடி உங்களுக்கு தினம்தோறும் ஏதாவது ஒரு வகையில் குடும்பத்தை நடத்துவதற்கு, உங்களுடைய தொழிலுக்கு, வியாபாரத்திற்கு தேவையான பணம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இதை தொடர்ந்து செய்து வந்தால் நிச்சயம் ஒரு நல்ல பலனை நீங்கள் பெறுவது உறுதி. ஆக ராசியிலேயே லாபத்தின் அதிபதி குரு பகவான், அவரோடு அஷ்டமாதிபதியான குரு பகவானே இருக்கிறார். சில நேரங்கள் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும், இருந்தாலும் அவை ஏற்ற இறக்கமான சூழ்நிலையில் தான் இருக்கும். மற்றவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வேலை வியாபாரத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய வேலையாட்களிடத்தில் நல்ல தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். அதிகார துஷ்பிரயோகம் இந்த காலத்தில் ஈடுபடாது. ஆக எப்படி பேசினால் அவர்கள் வேலை செய்வார்களோ அதன்படி நீங்கள் பேசி வேலை வாங்குவது உங்களுடைய சாமர்த்தியத்தனம். பழக்க வழக்கங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம். உங்களோடு இருப்பவர்கள் மட்டுமல்ல, உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருப்பவர்கள், உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்கள், உத்தியோகஸ்தர்கள், மற்றவர்கள் எல்லாரிடத்திலும், சக வியாபாரிகளிடத்திலும் அனுசரித்து போக வேண்டும். உங்களுக்கு பிடித்த வேலைகள் நடக்கும் வரையில் வைத்துக்கொண்டு பிறகு தேவையில்லை என்று தவிர்ப்பது தவறான பழக்கமாக அமைந்துவிடும். ஆக எல்லோரையும் அரவணைத்து எப்பொழுதுமே செல்லுங்கள். உங்களை பற்றிய நல்ல பேச்சுக்கள் சமூகத்தில் வலம் வரலாம். அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள் படிப்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். கவலை வேண்டாம். இந்த நாள் ஓரளவிற்கு நல்ல நாளாக அமைகிறது. பணக்குழப்பம், பணத்தால் வரக்கூடிய மனக்குழப்பம் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, இல்லை என்றாலும் பிரச்சனை என்பது போலத்தான் இருக்கும். ஆக பணத்தினுடைய நிலையை நடு தரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வருமானத்திற்கு தகுந்தபடி செலவுகளும் இருந்து கொண்டே இருக்கும். பொதுவாகவே செலவாளிகளாக இருப்பீர்கள். எதையும் பார்க்காமல் வந்தால் போதும் என்று பணத்தை செலவு செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பதால் சில நேரம் பண கஷ்டத்தையும் சந்திக்க வேண்டி இருக்கும். பிள்ளைகளுடைய ஸ்கூலுக்காகவும் அவர்களுடைய படிப்புக்காக, வேலைக்காக, சுபகாரியம் தொடர்பான விஷயங்களுக்காக இப்படி ஏதாவது ஒரு வகையில் பணம் செலவு என்பது இருந்து கொண்டே இருக்கும். அதனை சமாளிப்பது ஒரு சிலருக்கு போராட்டமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் இருக்கலாம், வியாபார இடமாற்றங்கள், இப்படி ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்தை தெளிவுபடுத்தி கொண்டு ஒன்றை பிடித்தாலும் உறுதியாக பிடி என்பார்கள். ஆக அந்த ஒன்றை நீங்கள் மிகச் சரியாக பிடித்து விட்டால் அதை கொண்டு நீங்கள் வாழ்வில் முன்னேறி கொண்டே போகலாம். உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானை நீங்கள் வழிபடுங்கள். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கலாம். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி அன்பர்களை கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் தான். அவருக்கான அதி தேவதை தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுங்கள். தினம்தோறும் ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்கள் வாழ்வியலில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் கர்ம வினைகளும் தீர்ந்து
உங்களுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக்க ஜொலிப்பாக்க வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் முகாந்திரமாக ஒரு சில நன்மைகள் கிடைக்கும். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். வேலை இடத்தில் மூத்த தலைவர்கள் அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். யாராவது ஒருவர் இறைவன் கடவுள் போல வந்து உதவி செய்வார்கள். அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். பல நன்மைகள் பிறக்கும். அம்பிகை வழிபாடு ஒருவர் செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு ஸ்ரீ தாயினுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக பெற முடியும். மாற்றங்கள் பிறக்கும். ஒரே நேரம் போல இருக்காது. ஒவ்வொரு வேலைகளும் சரி. உங்களுடைய பழக்க வழக்கங்களில் அவ்வப்போது பேச்சுக்கள் மாறலாம். பழக்க வழக்கங்கள் மாறும். எப்பொழுதும் போல ஒரே மாதிரியாக இன்றைய தினம் உங்களால் இருக்க முடியாது. நீங்கள் யார் என்பதை அவ்வப்போது புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அறிந்து செயல்படுவது நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது அதிலும் 1, 2 இந்த 2 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு மனக்குழப்பங்கள், கஷ்டங்கள் தீரும். புரியாமல் இருந்த விஷயங்கள் புரிய வரும். உங்களுடைய கேள்விக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும். இறைவனுடைய அனுகிரகம் சித்திக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை கிரகங்களினுடைய நகர்வுகள் போக்குக்கு ஏற்றாற் போல், கிரகச்சார பார்வைகளுக்கு தகுந்தாற் போல் தான் பலன்கள் கிடைக்கும். ஆக இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த போற்றிகளை நீங்கள் உச்சரித்து வருவது உங்களுடைய ராசிக்கு எப்பொழுதுமே நல்லது. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவை போற்றி, ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இதை தினம்தோறும் சொல்லி வந்தால் ராசியினுடைய அதிபதியினுடைய அருளும் அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். எதுவும் முழுமையாக கிடைத்தால்தான் அதற்கான பலன் அதிகம். ராசிக்குண்டான நிலை வைத்து பார்க்கும் பொழுது புதன்கிழமை தினம் பங்குனி மாதம் 12ஆம் நாள் ராசியிலேயே லாபஸ்தானாதிபதி, மேஷத்தின் அதிபதி மற்றும் விருச்சகத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறார். அவர் விருச்சகம் என்பது 6ஆம் வீடு. அவர் உங்களுக்கு பூமிகாரகன் மற்றும் சகோதரகாரகன், இரத்தகாரகன் செவ்வாய் பகவான். அதே போல சுகஸ்தானத்தில் 4ஆம் வீட்டில் கேத்து பகவான். அவ்வப்போது தாயினுடைய உடல்நிலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள், கோளாறுகள் வந்து போகும். ராசியினுடைய 8வது வீடு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். அதே போல பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ர நிலையிலும் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். 10ல் தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், அவரோடு ராகு பகவான், சூரிய பகவான் என 3 கிரகங்களினுடைய சேர்க்கை அவ்வளவு பொருத்தமானதாக இருக்காது. அவர்களே மூவருமே 10ஆம் வீட்டில் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, விரயத்தில் 10ஆம் வீட்டு அதிபதி, தொழில் ஜீவனஸ்தானாதிபதி குரு பகவான் உங்களுக்கு விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறார். விரய குருவாக இருக்கிறார். தனுசு என்பது களத்திரஸ்தானாதிபதி, உங்கள் துணைவரை பற்றி சொல்லக்கூடிய இடத்தினுடைய அதிபதி விரயத்தில். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணத்தில் வேலையை செய்யாதீர்கள். சில நேரம் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. யானைக்கும் அடி சறுக்கும். ஆகவே எல்லாம் தெரிந்திருந்தாலும் அந்தந்த கிரக நிலைகளினுடைய செயல்பாடுகள் அவ்வப்போது உங்களுக்கு சின்ன சின்ன பாதகத்தை கொடுக்கும். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தான் என்கிற எண்ணங்கள் மற்றவர்களோடு பேசும் பொழுது வரக்கூடாது. பண வரவின் மூலமாக சில வகையில் சின்ன சின்ன வகையில் சேமிப்புகள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பாக வெளியிடங்களுக்கு பயணிப்பவர்களுக்கு அனுகூலம் இருக்கும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். கொண்டு போகக்கூடிய பொருளை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். உடைமைகள் மீதான கவனம் தேவை. அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து விடுங்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. மேன்மையான நிலையில், உயர்ந்த அந்தஸ்தில், கௌரவத்தில் இருப்பதற்குண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எடுக்கக்கூடிய வேலைகள் திருப்திகரமாக நடக்க புதிய முயற்சிகள் உண்டாக்கலாம். மூத்த அதிகாரிகளோடு எந்த விதங்களிலும் வாக்குவாதங்களோ வீண் பேச்சுக்களோ இருக்கக்கூடாது. சமரசமான போக்கு தேவை. பேச்சினால் சில வேலைகள் கெடலாம். வீடு, மனை, வண்டி, வாகனம் இது தொடர்பான விஷயங்களுக்கு சில பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும். 4ஆம் இடத்தில் கேத்து பகவான் இருப்பதால் சில விரயங்கள் உண்டாக்கலாம். பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உடன் பெருக்கக்கூடிய நபர்களிடத்தில், நெருக்கமானவர்களிடத்தில் வீண் வாக்கு போக்கு இருக்கக்கூடாது. மிதுன ராசி அன்பர்கள், தம்பதியர்களுக்கு இடையே நல்ல போக்கு இருக்கும்படியாக பார்த்துக் கொள்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும்.
சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிதானமாக இருக்க வேண்டும். 7க்கும் உடைய குரு பகவான் விரயத்தில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, 6க்கும் லாபத்திற்கும் உடைய செவ்வாய் பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்வதால் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் நிதானமாகத்தான் முடிவெடுக்க வேண்டும். அவசர கதியில் செய்தால் சில பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வீர்கள். பேசக்கூடிய விஷயங்களில் நிதானம், பொறுமை என்பது மிக மிக அவசியம். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. அவ்வப்போது ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபட்டால் சில நன்மைகள் பெறுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். ஆதாயகரமான நாளாகும். சில பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முயற்சி செய்யுங்கள். அதிக நேரம் கண் விழிக்காமல் இருப்பது நல்லது. புதிய விஷயங்களில் நாடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள், பலம் என்ன, பலவீனங்கள் என்ன என்பதை தெரிந்து செய்தல் அவசியம். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனித்து இருங்கள். அலட்சியம் இருக்கக்கூடாது. வண்டி வாகன பயணங்களில் பொறுமை வேண்டும். அதிகார பதவிகளில் இருப்பவர்களிடத்தில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் நடக்க வேண்டும். புதிய முயற்சிகளில் எச்சரிக்கையாக இருங்கள். இந்த நாள் உங்களுக்கு சகல நன்மைகள் கிடைக்க ஸ்ரீமன் நாராயணருடைய அனுகிரகம் உங்களுக்கு சித்திக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களை உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தினந்தோறும் இன்றைய ராசி பலன்கள் மூலமாக உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டுக் கொள்வதற்கு மிக எளிமையாக கடகராசி அன்பர்களை இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டி தெரிந்து கொண்டால் வேலைகளை சரிவர திட்டமிடுவதற்கு மிக எளிமையாக இருக்கும். முதலில் ராசியினுடைய கோள்களினுடைய நிலைகள், எங்கெங்க யார் யார் எப்படி இருக்கிறார்கள், எந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார்கள், அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இன்றைய நாள் என்ன என்பதை கோச்சார ரீதியாக பார்த்துக் கொள்ளலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நவகிரகங்களினுடைய நிலையும் நவாம்சத்தினுடைய நிலையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராசி கட்டம் நவாம்சம் என்று 2 இருக்கும். ஆனால் இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியது கோச்சாரத்தில் இன்றைய நாளில் இன்றைய பொழுதில் கிரகங்களினுடைய நிலைகளினுடைய பலனைத்தான் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். புதன்கிழமை தினம் பங்குனி மாதம் 12ஆம் நாள் ராசி அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு 7ஆம் வீடான மகரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அது மட்டுமல்ல, 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய இளைய சகோதர பாவகம் மற்றும் முயற்சி ஸ்தானத்தில் கம்யூனிகேஷன் சார்ந்த வீட்டில் கேத்து பகவான் இருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான். புதன் பகவான் வக்ரநிலை. கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் புதன் பகவான் விரையாதிபதியும் அவரே, முயற்சி ஸ்தானாதிபதி இளைய சகோதர பாவாதிபதியும் அவரே. உங்களுக்கு 8ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். புதன் பகவான் என்பவர் கல்விக்கு, வித்தைக்கு, தொழிலுக்கு அதிபதியானவர். அது மட்டுமல்ல, 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம், தந்தைக்குண்டான வீட்டில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும் ராகு பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அதோடு குரு பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடியவர். அவரே லாபத்தில் ரிஷபத்தில் சுக்கிரன் வீட்டில் போய் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவானுக்கும் குரு பகவானும் என்பது எதிரிகள். ஒன்று அசுரகுரு, ஒன்று தேவகுரு. ஆகவே அசுரகுரு வீட்டில் தேவகுருவான குரு பகவான் போய் சஞ்சாரம் செய்கிறார். விரயத்தில் செவ்வாய் பகவான் வீரிய தீரிய தைரியத்திற்குண்டான அதிபதியானவர் மறைவில் இருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி வேலைகளை மிக அழகாக பிளான் செய்து வைத்துக் கொள்வதற்கு மிக எளிமையாகவே இருக்கும். சந்திர பகவான் என்பவர் மனோகாரகன், தாய்க்குண்டான பாவகத்தை சொல்லக்கூடியவர், காரகத்துவம் பெறக்கூடியவர். அது மட்டுமல்ல, நீர் தொழில் சார்ந்த, உணவு தொழில் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடியவர், கால்நடை, விவசாயம், வேளாண்மை சார்ந்த துறைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ சந்திர பகவானின். நெல்லுக்கு அதிபதி அவரே. தினந்தோறும் சந்திர பகவானை வணங்கிவிட்டு சாப்பிடுவது நல்லது. உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உணவில் உணர்வுக்கும் தொடர்புகள் உண்டு என்பது போல உணவினை தினந்தோறும் தெய்வமாக வழிபட்டு வணங்கி வந்து சாப்பிடுபவர்களுக்கு நல்ல உணர்வுகள் வெளிப்படும், சாந்தம், அமைதி இருக்கும். இந்த நாளில் கடகராசி அன்பர்கள் விவாத போக்கை தவிர்க்க வேண்டும். வீண் பேச்சுக்கள் குடும்பத்தில் வைத்துக் கொள்ளக்கூடாது. வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் எல்லோரிடத்திலும் சகோதரத்துவமாக அண்ணன் தம்பி போல் பழக வேண்டும். யாரையும் எதிர்த்து கொள்ளாதீர்கள். எதிர்ப்பினால் உங்களுக்கு எந்த பயனும் இருக்காது. ஆக வாழக்கூடிய காலங்களில் எல்லோரையும் நேசித்து அன்பு பரிமாற்றத்தோடு இருக்க, பரஸ்பரமாக இருக்க முயற்சி செய்யுங்கள்.
கிரகங்களினுடைய தாக்கம் உங்களுக்கு இந்த நாள் இருக்கும். காரணம், ஒவ்வொரு நிலைப்பாடுகளிலும் சந்திர பகவான் 7ல் இருந்து 8ஆம் வீட்டிற்கு மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டு இருக்கிறாராக. உங்களுடைய குணநலன்கள் எண்ணத்திலும் மாற்றம் இருக்கும். தொழில் விஷயங்களில் மாற்றங்கள் வரலாம். சிறு முதலீடுகளை செய்தால் கூட அதனால் பலன் இருக்காது. தேவையற்ற விஷயங்களை பற்றி சிந்திக்காதீர்கள். மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மன கிளேசங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏதாவது ஒரு கவலையில் ஆட்பட்டு கொண்டே இருப்பீர்கள். வீண் செலவுகள் காரணமாக மன கஷ்டங்கள் வரலாம். இவ்வளவு செலவாகிறதே என்கிறத மனதில் அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கும். சிக்கனமாக இருக்க முற்பட்டாலும் வருமானம் வந்தால்தான் சேமிக்கவே முடியும். சேமிப்பு என்பது இருக்காது. அதுவே உங்களுக்கு சில நேரம் மன கஷ்டத்தை உண்டு பண்ணும். சில பொருட்களை வாங்க நினைப்பீர்கள், வாங்க முடியாமல் கூட போகலாம். சில நேரம் தர்ம சங்கடத்திற்கு ஆளாக வேண்டி இருக்கும். நீங்கள் இப்படி இருக்கும் பொழுது யாராவது ஒருவர் உங்களிடம் உதவி கேட்டு வரலாம். அந்த உதவியை சரிவர செய்ய முடியாமல் தவிப்பீர்கள். இல்லை என்றும் சொல்ல முடியாது, இருக்கு என்று சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விதங்களில் பாதகத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாகவே நீங்கள் இருப்பீர்கள். மனநலம் உடல் நலம் இரண்டிலுமே எச்சரிக்கையாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு விஷயம் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். சந்திர பகவான் மனோகாரகன், உங்களுடைய ராசியின் அதிபதி அவரே இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த அதிபதிக்கான தேவதை ஒன்று உண்டு. அவர்தான் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை அம்மன் வழிபாடு. சாந்தமாக இருக்கக்கூடிய அம்பிகை கோவிலுக்கு சென்று வழிபட்டால் ஓரளவிற்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். வர்த்தகத்தில் மிக கவனமாக முதலீடு செய்யுங்கள். குடும்ப நபர்களிடத்தில் எரிச்சல் படாதீர்கள். அவர்களிடத்தில் கோபத்தாபங்களை தவிர்த்து மன அமைதியோடு இருந்தால் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். இல்லை என்றால் அவப்பெயர் வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. பெண்களிடத்தில் மிக கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாதங்களை தவிர்த்து விடுங்கள். வீண் பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. அசௌகரியங்கள் இருக்கும், இருந்தாலும் சமாளித்துக் கொள்ளுங்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. மனக்கவலைகள் இருக்கும், கிளேசங்கள் உருவாக்கும். வீண் கோபதாபங்களோடு இருப்பீர்கள். பணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். தொழிலில் உற்சாகம் பிறக்க தியானம் செய்வது நல்லது. மனநலம் உடல் நலம் இரண்டிலுமே எச்சரிக்கையாக இருங்கள். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. புதன்கிழமை தினம் என்பதால் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை அணிவித்து வழிபாடுதலை செய்தால் நல்லது. கவனமாக இருங்கள். சுகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தியுங்கள். இணை வர்த்தக துறைகளில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மாறுபட்ட அனுபவங்கள் இருக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் பங்குனி மாதம் 12ஆம் நாள் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மறைவு பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு 3ஆம் வீட்டு அதிபதி மற்றும் 10ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில். பொருளாதார நிலைகளில் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். பணம் வருவது சற்று கடினமாக கூட உணர்வீர்கள். அதிக உழைக்க வேண்டி இருக்கும். நேரம் காலம் பார்க்காது உழைத்தால் தான் முன்னேறவே முடியும். தேவைக்கு ஏற்றாற் போல் பணம் கிடைக்க வேண்டும் என்றால் இறை வழிபாடு செய்வது, தேவார திருப்பதிக பாடல்களை பாராயணம் செய்வது, இறை நம்பிக்கையோடு இருப்பது, ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொள்வதால் சில கிரக கோச்சாரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும். நவகிரக தோஷங்கள் அகல இறை வழிபாடு ஒன்றே சால சிறந்தது. எந்த பாதிப்புகளோ விபத்துகளோ ஆபத்துகளோ நேராத வண்ணம் உங்களை காக்கக்கூடியவர் ஸ்ரீ சிவபெருமான் ஆக சிவசூரிய பகவானை தினம்தோறும் வணங்கி வந்தால், சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை உயரும். கர்ம வினைகள் தீரும். சிம்மராசி அன்பர்களுக்கு 2ஆம் வீட்டில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. பேசக்கூடிய விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மௌனமாக இருப்பது நல்லது. பேசுவதை தவிர்த்தால் உங்களுடைய வாழ்க்கை சீரான போக்கிலேயே இருக்கும். பேச்சினால் சில பிரச்சனைகள் வரலாம். யாரிடத்திலும் எந்த நிலைகளிலும் பேசாமல் இருப்பதே உங்களுக்கு பெரிய விஷயம். களத்திர ஸ்தானத்தில் 2 கிரகங்களினுடைய சஞ்சாரம். கேத்து பகவான் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த அதிபதியான புதன் பகவான் கன்னியின் அதிபதி உங்களுக்கு களத்திர ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு
6க்கும் 7க்கும் அதிபதியானவர் ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி மற்றும் களத்திர ஸ்தானாதிபதி சனீஸ்வர பகவான் 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் இருக்கிறது. ஆக இந்த நாள் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். மூத்த அதிகாரிகளுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். வேலை விஷயங்களில் புரிதல் ஏற்படும். அக்ரிமெண்ட் சார்ந்த விஷயங்கள் திருப்தியை தரும். தொழிலில் இருக்கக்கூடிய போட்டிகளை சமாளிப்பீர்கள். உங்களுக்கு என்று தனி புத்துணர்ச்சி, கௌரவம், அந்தஸ்து அதிகரிக்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு புதிய அரசாணை கிடைக்கும். எதிர்பார்த்தபடி கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். வீட்டிற்கு தேவையானபடி உங்களுடைய செயல்களை வீட்டிற்கு தேவையான அமைப்புகளை மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். கலைநயம் சார்ந்த பொருட்களை வாங்கி வைப்பீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து கொண்டு அதற்கேற்றார் போல் இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்தாற் போல் நவீன யுக்திகளை கையாண்டு வியாபாரத்தை அதிகரிக்க முயற்சி செய்வீர்கள். பணம் சம்பாதிப்பது அதிக குறிக்கோளாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களே. வீட்டை பராமரிப்பது, காப்பது மற்றும் அதை சார்ந்த விஷயங்களில் நாட்டங்கள் உண்டு. பிள்ளைகளுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மனதில் நிம்மதியையும் தரும். குடும்ப உறுப்பினர்களோடு மனம் விட்டு பேசுவது விசேஷம். பிறருக்கு உதவி செய்வது உங்களுக்கு ஆத்ம சந்தோஷத்தையும் மனதில் நிம்மதியை உண்டு பண்ணும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலம் இருக்கும். இருந்தாலும் மற்றவர்களிடத்தில் பணிவாக நடந்து கொள்வது விசேஷம். உடல்நலம், மனநலம் இரண்டும் சீராக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை முழுமையாக தெரிந்து கொண்டு செய்வதாலும், இலவச பொருட்களை அறிமுகம் செய்வதாலும், வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய விதங்களில் உங்களுடைய இலவச சிறப்புகள் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த கிரகங்களின் ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலா. பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுவது உச்சிதம். நன்மைகள் பிறக்கும். ஓம் கங் கணபதியே நமகா என்கிற மூல மந்திரத்தை தினம்தோறும் உச்சரித்து வருவது விசேஷம். இதனால் சில தீய பிரச்சனைகள் அகலும். தீய எண்ணங்கள் நீங்கும். முரண்பாடான விஷயங்கள் மாறுபடும். ஒத்துழைப்புகள் கிடைக்கும். நன்மைகள் உண்டாகும். மூத்த அதிகாரிகளுடைய செயல்களில் உங்களுக்கு திருப்தி இருக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பிறந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. அறிமுகம் ஏற்படும். முன்னேற்றங்கள் பிறக்கும். அனுகூலமாக இருப்பீர்கள். ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்கும். சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. திருப்தியான நாள். பணிவாக இருக்க வேண்டும். மற்றவர்களிடம் பேசுவது நல்லது. அனுகூலம் உண்டாக்கும். வியாபாரத்தில் அறிமுகம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சிவபெருமானை வணங்க வேண்டும். சூரிய பகவான் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு அதிபதி. மனம் விட்டு பேசுவது நல்லது. பணிவாக இருக்க வேண்டிய நாள். வீட்டில் இருப்பவர்களுடைய நல் ஆதரவு வேண்டி அமைதியை கடைபிடிப்பது விசேஷம். மௌனம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய கருவியாக அமையும். அதனை வைத்து சாதிக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளம் ஏராளம். மென்மேலும் இந்த நாள் உங்களுக்கு பல நிலைகளில் உயர்வு ஏற்பட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் பங்குனி மாதம் 12ஆம் நாள். ராசிக்குண்டான அமைப்பினை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே கேத்து பகவான், ராசியினுடைய 5வது வீட்டில் சந்திர பகவான், 6ஆம் இடம் புதன் பகவான் வக்ரநிலை, அவரோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், சூரிய பகவான். 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் குரு பகவான், 10இல் செவ்வாய் பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன் கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். உங்களோடு வேலை செய்யக்கூடிய நபர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கலாம். வேலை வாய்ப்புக்காக அதிக முயற்சிகள் செய்வீர்கள்.
செய்யக்கூடிய வேலையின் முகாந்திரமாக நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். வேலையில் புரிதல் இருக்கும், நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். வேலையை நல்ல விதமாக கவனிப்பதால் புகழ் சேரும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். அக்கம் பக்கம் நபர்களிடத்திலிருந்து சில நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் கிடைக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். இன்சூரன்ஸ் ரீதியாக வேலை பார்ப்பவர்கள், ஏஜென்ட்டுகளாக இருப்பவர்கள், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்கள் விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு சாதகமான நாளாகும். சில வம்பு வழக்குகள் நீங்கும். நீதிமன்ற பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவீர்கள். ராசியினுடைய செயல்பாடுகள் இந்த நாள் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். 10ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் உங்களுடைய அஷ்டமாதிபதி 10ஆம் இடமான தொழில் ஜீவன பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வீடு, மனை, நிலம் சார்ந்த திட்டங்களில் இருப்பவர்கள் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். ஓரளவிற்கு வேலையை தக்க வைத்துக் கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். குடும்ப நபர்களினால் ஆதரவு கிடைக்கும். மனம் விட்டு பேசுவீர்கள். வேலை வாய்ப்புக்காக அதிக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். மூத்த அதிகாரிகள், தலைவர்களுடைய ஆதரவு உண்டு. வெளியிலும் சரி, வீட்டிலும் சரி ஓரளவிற்கு சுப பலன்களை பெற முடியும். உடல்நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிவசூரிய பகவானை வழிபட்டால் அதீத நன்மைகள் பிறக்கும். ஆதாயங்கள் மேம்படும். இன்சூரன்ஸ் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரும். வேலைகளை விறுவிறுப்பாக முடிப்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள் நல்லது. அம்மன் வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதமான நல்லதை கொடுக்கும். பயணங்கள் கைகூடும். வியாபாரம் கைகூடி வரும். தொழிலில் முன்னேற்றங்கள் பிறக்கும். நினைத்த பொருட்களை வாங்குவீர்கள். மகிழ்ச்சியான நாள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. தடைகள் விலக்கும். தாமதங்கள் நீங்கும். வேலை வாய்ப்புகளில், வியாபாரங்களில் இருந்த பிரச்சனைகள் அகலும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் பங்குனி மாதம் 12ஆம் நாள். ராசி அதிபதி சுக்கிர பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியானவர் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் பூர்வ புண்ணிய பாவகம் என்று சொல்லக்கூடிய 5வது வீட்டில். கும்பராசியில் புதன் பகவான் வக்ரநிலை. அவரோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சஞ்சாரம். 6ஆம் இடம் சுக்கிர பகவான் வக்ரநிலை. ராகு பகவான், சூரிய பகவான். இந்த 3 கிரகங்களினுடைய சேர்க்கை என்பது அவ்வளவு நன்மையாக இருக்காது. அது மட்டுமல்ல, ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான், பாக்கியத்தில் செவ்வாய் பகவான், விரயத்தில் கேது பகவான். இந்த நாள் கிரக நிலைகள் இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன வகையில் நன்மைகள் உண்டு, தேவையற்ற அசதிகள் எப்பொழுது வரும், புரிதல் என்பது எப்பொழுது இருக்காது, மனக்குழப்பமாக எப்பொழுது இருப்பீர்கள், தெளிவான சிந்தனை எப்பொழுது தோன்றும், முழுமையான நிலைகள் இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. இன்றைய ராசி பலன்களை இதுவரை நாள் வரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். துலாம் ராசி அன்பர்கள், உங்களுடைய மன போராட்டத்திற்கு ஒரு தெளிவுகள், ஒரு முடிவு கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். வெளியிடங்களுக்கோ வெளியூர்களுக்கோ குழந்தைகளுடைய தேவைக்காகவோ அவர்களுடைய சந்தோஷத்திற்காக, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, பொழுதுபோக்கிற்காக கூட வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். வீட்டில் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே திட்டமிடுவீர்கள்.
நேர்மையாக வாழ வேண்டும், ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும், பெற்றோர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்கிற பல திட்டங்கள் உங்களிடம் உண்டு. குழந்தை வளர்ப்பில் மிகப்பெரிய ஒரு பட்டத்தை பெற்றிருப்பீர்கள். அந்த அளவிற்கு உங்களிடம் நேர்மை இருக்கு. வருமானத்திற்குண்டான விஷயங்கள் கைகூடி வரும். நினைத்ததை நடத்தி காட்டக்கூடும் ஆற்றல் சக்தி உங்களிடம் அதிகம். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மிக அழகாக நாசுக்காக தீர்ப்பீர்கள். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். பிடித்த பொருட்கள் மற்றும் வாசனை திரவியங்கள், அதை சார்ந்த விஷயங்களின் மீதான நாட்டங்கள் உண்டு. சிந்தனை திறனில் மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக வேலைகளில் துரிதங்கள் இருக்கும். மனதை சாந்தம் அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி இருவருமே மன கருத்துக்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலை உண்டு. வெளியிடங்களில் உங்களை பற்றி யார் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அவ்வப்போது தோன்றிக் கொண்டே இருக்கும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் சமூகத்தில் கௌரவமாக வாழ முயற்சிகள் எடுப்பீர்கள். யார் நல்லவர்களோ அவர்களிடத்தில் மட்டுமே உங்களுடைய பழக்க வழக்கம் இருக்கும். எதிராக இருப்பவர்கள், பொய் சொல்பவர்கள், உங்களுக்கு கெடுதல் நினைப்பவர்களிடத்தில் இருந்து வெளிவர துணிவீர்கள். உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராக அமையும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிகச் சிறந்த ஒன்று. கருத்து வேறுபாடுகள் அகலும். ஒற்றுமை இருக்கும். குழந்தைகளுடைய குணத்தை புரிந்து கொள்வீர்கள். உங்களின் மீதான அன்பு பாசம் குழந்தைகளுக்கும் வெளிப்படும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு சம்பந்தமான எண்ணங்கள் பிறக்கும். புதுவிதமான பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். வீட்டை அலங்கரிப்பீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. துரிதம் உண்டாகும். அமைதியாக இருங்கள். பொறுமை அவசியம். முன்னேற்றங்கள் பிறப்பதற்கான சூழ்நிலைகள் நிலவும். மூத்தவர்கள் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. தன்னிச்சையாக இயங்காதீர்கள். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவர். ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் பங்குனி மாதம் 12ஆம் நாள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசிக்குண்டான நிலை எப்படி இருக்கும் என்றால், முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் 4ஆம் வீடு சுக பாவகத்தில், புதன் பகவான் வக்ரநிலை, ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், சூரிய பகவான். களத்திர ஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், லாபத்தில் கேது பகவான். இந்த கிரக அமைப்பின்படி இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். மனநிலையில் உற்சாகம் உண்டாக்கும். சிந்தனை சார்ந்த விஷயங்களில் தெளிவுகள் பிறக்கும். எதையும் யதார்த்தமாக செய்வீர்கள். உழைப்பை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் நீங்கள். குடும்பத்திற்காக உங்களையே அர்ப்பணித்துக் கொள்வீர்கள். பிள்ளைகளுடைய வசதிக்காகவும் அவர்களுடைய வாழ்வுக்காக சில முயற்சிகள் நடக்கும். வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். வண்டி வாகன பயணங்களினால் துரிதம் உருவாக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். லாபம் பெறுவீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சி நோக்கி பயணிக்கக்கூடும். விவசாயத்தில் பேர் புகழ் அந்தஸ்து இருக்கும். கடின உழைப்பு உண்டாகும். புதிய விஷயங்களை முயற்சியும் செய்வீர்கள். குழந்தைகளினால் சில நன்மைகள் பிறக்கும். ஆலோசனைகள் கொடுப்பது உங்களுக்கும் நல்லது, குழந்தைகளுக்கும் நல்லது. அவர்களை நல்ல வழியில் கொண்டு வர அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சாதுரியமான நாள். லாபங்கள் நிறைந்ததாக இருக்கும். எண்ணத்தில் தெளிவு என்பது வேண்டும். எது உங்களுக்கு தேவையோ அதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் வருமானம் கிடைக்கும். தேவைகள் நிறைவேறும். ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும்.
சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம் பகை ராசிகள், கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் உற்சாகம் இறக்கும், வருமானம் கிடைக்கும், தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள், உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கும்பத்தில் தான் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. சுக போகத்திற்குண்டான நிலைப்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தொழில் விருத்தி ஏற்படும், வியாபாரத்தில் அபிவிருத்தி உண்டு, பயணங்களினால் ஆதாயம் ஏற்படும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, பெருமாள் வழிபாடு நல்லது. மாற்றமான நாளாக இருக்கும், லாபம் நிறைந்ததாக உண்டு. அரசு சார்ந்த வேலைகள் நடக்கும், ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் அல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் பங்குனி மாதம் 12ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திர பகவான், 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர சகோதரி பாவகத்தில் புதன் பகவான் வக்ரநிலை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், சூரிய பகவான். 6ஆம் இடத்தில் குரு பகவான், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 10ல் கேத்து பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நீங்கள் அறியலாம். தனுசு ராசி அன்பர்கள், அதிபதியான குரு பகவான் 1க்கும் 4க்கும் அதிபதியானவர் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாளில் உங்களுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். யார் எப்படிப்பட்டவர்கள், பிறருடைய பலம் என்ன, பலவீனங்களை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். மறைமுகமான எதிர்ப்புகள் நீங்கும். ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது, ஸ்ரீ காளி தெய்வத்தை வழிபட்டால் எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். ஸ்ரீ பிரத்திங்கரா தேவியை வழிபாடு செய்தால் தீய விஷயங்கள் அகலம், கெட்ட பழக்க வழக்கங்கள் நீங்கும், தீயவர்கள் உங்களை விட்டு விலகி போவார்கள். ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே என்று வழிபட்டால் நல்லது. தனுசு ராசி அன்பர்கள், வேலையில் நீங்கள் யார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும் விதமாக செயல்கள் இருக்கும். தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் புரிதல்கள் ஏற்படும், தேடல்கள் இருக்கும். எண்ணியதை எண்ணியபடி மிக திறமையாக, விறுவிறுப்பாக, சாதுரியமாக நடத்துவீர்கள். வியாபாரங்களில் சில நுட்பமான விஷயங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாள், எதையும் சாதிக்க முடியும் என்கிற எண்ணத்தோடு இருங்கள். தைரியம் வலுக்கும். குடும்பத்திற்கு தேவையான சில முக்கிய பொருட்களை வாங்குவது, குடும்பத்தினுடைய விஷயங்களுக்காக பணத்தை முதலீடு செய்வது, அலங்கரிப்பது, பிள்ளைகளை நல்ல விதமாக பார்த்துக் கொள்வது, உங்கள் துணைவர் விஷயத்தில் நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவது, பொறுமை நிதானமாக உங்களுடைய பேச்சு இருக்கும். அவர் உங்களுடைய அஷ்டமாதிபதி 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் வழக்கு சார்ந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். எதையும் சாதிக்கக்கூடிய சக்தி, திறன் உங்களிடம் வெளிப்படும். மாணவர்கள் விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு பயிற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஆசைகள் உண்டாகும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் மட்டும் கவனமாக இருப்பீர்கள். பொறுமை நிதானம் தெய்வ குணம் கொண்டவர்கள் நீங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகப் பெருமானை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். தினம்தோறும் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி சிறிது அருகம்புல்லை வாங்கி உங்களுடைய சட்டை பையில பணப்பையில வைத்துக் கொண்டு வேலைக்கு சென்றால் தடைகள் தாமதங்கள் நீங்கும். திருப்திகரமான நாளாக இருக்கும். ஆதரவுகள் ஏற்படும். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில்
பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. தேடல்கள் அதிகரிக்கும், நிதான போக்கு இருக்க வேண்டும். நினைத்த வேலைகள் நல்லவிதமாக நடக்கும். பிரச்சனைகளிலிருந்து வழிவருவீர்கள், சாதுரியமாக சிந்திப்பீர்கள். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தெரியாததை தெரிந்து கொள்வீர்கள், ஆற்றல் அதிகரிக்கும், நுட்பமான உணர்வு உண்டு. தெரியாததை தெரிந்து கொண்டு முடிப்பீர்கள், ஜெயம் வெற்றி நிறைந்த நாள். சாதுரியமாக உங்களுடைய வேலைகளை முடித்துக் கொள்வீர்கள், அசௌகரியங்களை தவிர்ப்பீர்கள். எதையும் சொகுசாக வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை நலன் உங்களுக்கு அதிகம் உண்டு. இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? கிரக நிலைகளினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறதோ, எந்தெந்த வீட்டில் அவர்கள் சஞ்சாரம் செய்கிறார்களோ அதற்கேற்றபடிதான் உங்களுடைய குணமும் நடவடிக்கையும் வாழ்வியல் முறையும், கிடைக்கக்கூடிய பணம், வேலை வாய்ப்பு, கௌரவம், மதிப்பு, மரியாதை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு கிரகங்களினுடைய அடிப்படையில் தான் நடக்கிறது. அவ்வப்போது மாறுதல்கள் ஏற்படும் பொழுது சில கஷ்டங்கள், உங்களுக்கு துன்பங்கள் வரலாம். அந்த நேரத்தில் அதற்கு சம்பந்தமான இறைவனை நீங்கள் வழிபட்டால் அந்த பிரச்சனைகளில் இருந்து ஓரளவிற்காவது வெளிவர வாய்ப்புகள் உண்டு. திக்கற்றோருக்கு தெய்வமே துணை என்பது போல மகர ராசி அன்பர்கள், களத்திரஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வாக்கு பாவகத்தில் புதன் பகவான் வக்ர நிலையிலும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. முயற்சி பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலை, ராகு பகவான், சூரிய பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5வது வீடு குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அவரே உங்களுக்கு விரயத்தின் அதிபதி மற்றும் 3ஆம் வீட்டு அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி. மகர ராசி அன்பர்கள், ராசியினுடைய 6வது வீடு ருண ரோக சத்ரு, அதாவது கடன், நோய், எதிரி. இந்த 3ஐயுமே சொல்லக்கூடிய இடம் என்பது 6ஆம் வீடு. அது வெற்றிக்குண்டான பாவகமும் கூட. ஒரு மனிதருக்கு நோய், எதிரி, கடன் ஆக இந்த 3 பிரச்சனைகள் எப்பொழுது வரும், எதற்கு வரும், எப்படி வரும் என்று தெரியாது. வருமுன் காப்போம் என்பது போல அவ்வப்போது கிரகங்களினுடைய நிலையை தினம்தோறும் அறிந்து கொண்டால் பிரச்சனைகளில் இருந்து வெளியே வருவதற்கான வழிபாடுகள் இருக்கிறது, மந்திரங்கள் இருக்கிறது. அந்த ஸ்லோகங்களை உச்சரிப்பதால் சில கிரகங்களினுடைய தாக்கங்கள் குறைய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதி மற்றும் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியினுடைய 6வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். வீடு, மனை, நிலத்திற்காக முதலீடு செய்பவர்கள், ஏஜென்ட்டுகளாக இருப்பவர்கள், பில்டிங் சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஓரளவிற்காவது நன்மைகள் கிடைக்கும். மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் அதில் இருக்கக்கூடிய உண்மையை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். எதிர்கருத்து கூறியவர்கள் கூட மனம் மாறலாம். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உங்களுடைய பணம் குடும்பத்தினுடைய தேவைகளுக்கு சரியாகும். கூட்டு முயற்சியில் மேற்கொள்ள நினைப்பீர்கள். புதிய வேலைகளை தொடங்கலாமா என்கிற எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். வருகிற வருமானம் போதாது. அந்த சூழ்நிலையில் இருந்து வெளிவருவதற்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக முதலீடு செய்வதற்கு தொழில் சார்ந்த விஷயங்களை, நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு 7.5 சனிக்காலம் நிறைவடைகிறது மகராசி அன்பர்களே. இனி வரக்கூடிய காலம் பொற்காலமாக இருக்கும். இருந்தாலும் அவ்வப்போது நடக்கக்கூடிய சில கிரக பெயர்ச்சிகள் மாற்றத்தின் காரணமாக சில இன்னல்கள் வந்து போக்கும். அதை நிரந்தரமாக நிவர்த்தி செய்ய நவகிரக வழிபாடு, தான தர்மங்கள் செய்ய வேண்டும். இயலாதவர்களுக்கு கொடுத்து உதவினால் உங்களுடைய கர்ம பலன் குறையும், கர்ம வினைகள் தீரும். குடும்பத்தில் இந்த நாள் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்கும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதிக நண்பர்களுடைய செயல்பாடுகள் மிகுந்த மகிழ்ச்சியை தரும். நட்பால் நன்மைகள் உண்டாக்கும். அலுவலக வேலைகளில் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வரவு செலவு இரண்டுமே இருக்கும். ஓரளவாவது உங்களை பற்றி எதிராக இருந்தவர்கள், நினைத்தவர்கள் விலக்கி போகலாம். உங்களுக்கு தொந்தரவு செய்தவர்கள் விலக்கி போகலாம். ஆக யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை செய்தார்களோ அவர்களை தானாக விலகி போய் விடுவார்கள். தவறிப்போன சில வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் அதிக கவனத்தை செலுத்தினால் உங்களால் நிச்சயம் மீண்டு வர முடியும். தன்னம்பிக்கையாக இருங்கள், இதுவும் கடந்து போகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6.
அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் இரக்கம், தேவைகள் பூர்த்தியாக்கம், குடும்பத்தினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளுக்கு அதிக ஆக்க ஊக்கம் நிறைந்த நாளாக அமையும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். பிறைசூடிய சக்தி வழிபாடு, பிறைசூடிய சிவபெருமானுடைய வழிபாடு அதீதமான நன்மையை தரும். பிரச்சனைகள் விலக்கும், கவலைகள் அகலம், சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று இந்த மந்திரத்தை 6 முறைக்கு உங்களால் முடிந்த அளவிற்கு 12, 21, 27 என்கிற எண்ணிக்கையிலும் பாராயணம் செய்தால் வீடு மனை நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். பண வரவுக்கு வழி கிடைக்கும். தைரியம் பிறக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். இந்த நாள் வரவுகள் மேம்படும். பகை விலகும் நாள். முக்கிய பொறுப்புகளை ஏற்று நடத்துவீர்கள். இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் பங்குனி மாதம் 12ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? கிரகத்தினுடைய கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பலன்கள் வழங்கப்படுகிறது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராசி கட்டம் மற்றும் நவாம்சம் என்று 2 கட்டங்கள் இருக்கும். அந்த 2 கட்டத்தை ஆராய்ந்தால் உங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கும், உங்களுடைய வளர்ச்சி, தொழில் முன்னேற்றங்கள், வியாபாரம், திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு மனை வண்டி வாகனம், வாழ்வில் நீங்கள் செட்டில் ஆக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். இன்றைய ராசி பலன்களில் சொல்லக்கூடியது பொது பலன்களே இவை. கோச்சாரத்தில் அன்றாடம் நிகழக்கூடிய வானியல், வானமண்டலத்தில் நிகழக்கூடிய கிரகங்களினுடைய போக்குக்கு ஏற்றாற்போர் பலன்கள் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் இன்று போல நாளை இருக்காது, நாளை போல மறுநாள் இருக்காது. ஆக வெவ்வேறு தினங்கள், வெவ்வேறு குணங்கள், வெவ்வேறு சிந்தனைகள், சந்திப்புகள் இருந்து கொண்டே இருக்குமாக கால மாற்றத்திற்கு ஏற்றபடி உங்களுடைய வாழ்வியல் முறையும் அப்படித்தான் அமையும். இது இயற்கைக்கு உட்பட்டது. ஆக இயற்கை விதிகளுக்கு உட்பட்டு நடந்தால், பஞ்சபூதங்களுக்கு ஒன்றிணைந்து இயற்கையை இணைந்து நடத்தும் பொழுது உங்கள் வாழ்வியலில் எந்த பிரச்சனைகளும் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. பிரச்சனைகள் விலகி போகும். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்த வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். சனீஸ்வர பகவான் 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில், சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. சுகஸ்தானத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி மற்றும் லாபஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், அதே போல விரயத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். கும்பராசி அன்பர்கள், அஷ்டமஸ்தானம் என்பது ஆயுள் பாவகத்தை சொல்லக்கூடியது. அதே போல ஞானத்தை சொல்லக்கூடியது. ஞானகாரகன் தான் கேத்து பகவான். கேத்து பகவானுடைய அனுகிரகம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் பட்சத்தில் நல்ல ஞான மார்க்கத்தில் ஆன்மீக விஷயங்களில் நாட்டங்கள் இருக்கும். சித்தர் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு, அதே போல மகான்கள், யோகிகளை நாடி நலம் பெறுவார்கள். உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. வழக்கு பிரச்சனைகளில் இருப்பவர்களுக்கு சற்று இழுபறியான நிலைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆயுள் பாவகத்திலேயே கேத்து பகவானுடைய சஞ்சாரமானது அமைகிறது. தினம்தோறும் விநாயக பெருமானை வழிபட்டால் எந்த விதமான கெடு பலன்களோ உங்களிடம் நெருங்காது. மேன்மையான நிலைக்கு வருவதற்கான சிந்தனைகள் ஏற்படும். புத்திகள் உங்களுக்கு சீராக்கும். அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற இந்த புதன்கிழமை நன்னாளில் ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு மிக மிக நல்லது. பெருமாள் வழிபாடு செய்பவர்களுக்கு காக்கும் கடவுள் திருமாலுடைய ஆசி, அனுகிரகம் பரிபூர்ணமாக வரும். அதே போல வேலையில் புதுமையான விஷயங்களை கவனிப்பீர்கள். சில பொழுதுபோக்கு சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகும். சுதந்திர போக்கோடு இருப்பீர்கள். சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்டங்கள் இருக்கும். மனம் விட்டு பேசுவதனால் அமைதி உண்டாக்கும். மனக்லேஷங்கள் தீரும். உங்களுடைய செயல்பாடுகள் பற்றி எண்ணங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். எதிலும் சற்று சிந்தித்து நிதானமாக இருக்க வேண்டும். 6ஆம் வீட்டு அதிபதி ருணரோக சத்துருஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் விரயத்தில் 12ஆவது வீட்டில் மறைவில் இருக்கிறார். மனோகாரகன் மறையக்கூடாது. 3, 6, 8, 12ஆம் வீட்டில் மறையும் பொழுது உங்களுக்கு எண்ணத்தில் தெளிவு இருக்காது. குழப்பமாக இருப்பீர்கள். சிந்திக்கக்கூடிய சக்தி இருக்காது. ஆற்றல் இருக்காது.
எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற பய உணர்வுகள், மனதில் படபடப்பு, தேவையற்ற எண்ணங்கள் அவ்வப்போது வந்து போக்கும், தீர்க்கமான முடிவுகள் எடுக்க இயலாமல் போக்கும், முரண்பட்ட விஷயங்களின் மீதான எண்ணங்கள் இருக்கும். ஆக தெளிவான சிந்தனை வேண்டுபவர்கள் இந்த நாள் ஸ்ரீ சந்திர பகவானை வழிபடுவது நல்லது. உத்தியோகத்தில் மாற்றங்கள் இருக்கும், எண்ணங்கள் உண்டாக்கும், தொழில்நுட்ப தேடல் அதிகரிக்கும், கனிவான பேச்சுக்கள் நல்ல மதிப்பை உருவாக்கி தரும், ஆதரவுகள் உண்டாக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் உண்டாகும், எண்ணத்தில் தெளிவு பிறக்கும், சமூக அக்கறை உண்டு, புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடுங்கள். ஓம் காத்தியாயனாய வித்மகே கன்னியகுமாரி தீமகி தன்னோ துர்கை பிரசோதயாத் என்று வழிபடுபவர்களுக்கு கிரக தோஷங்கள் நீங்கும். சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வீண் அவப்பெயர்கள், கெட்ட பெயர்கள் அகலும். பெண்களால் எந்த தோஷமும் உங்களிடம் நெருங்காது, கெட்ட அவமானங்கள் நீங்கும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் இந்த புதன்கிழமை தினத்தில் ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு செய்வது, நாகரை வழிபாடு செய்வது, ஸ்ரீ கருடாழ்வாரை வழிபாடு செய்வது நல்லது. நாகத்தில் சயனித்திருக்கும் ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். அமைதி உண்டாக்கும் நாள், நல்ல மதிப்பு இருக்கும். எதிலும் சற்று சிந்தித்து இருக்க வேண்டும், நிதான போக்கோடு இருப்பது நல்லது. வேலையில் சில மாற்றங்கள், அது தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேடல்கள் உண்டாகலாம், ஆதரவு இருக்கும், நல்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும், வேலையில் உயர்வு ஏற்பட வழிவகை உண்டு. இந்த நாள் சுப பலன்கள், சுப லாபங்கள், யோகங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் என்பதை முழுமையாக விளக்கத்தோடு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். முதலில் இந்த 4 வகையான போற்றிகளை உச்சரியுங்கள். உங்கள் ராசி பலம் பெறுவதற்காக இவை கொடுக்கப்படுகிறது. ஓம் ஸ்ரீ மீனராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி என்று இந்த 4 வரி மந்திரங்களை தினம்தோறும் சொல்லி வந்தால் உங்கள் வாழ்வியலில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் தீர சுக்கிர பகவான் உதவுவார், குரு பகவான் உதவியாக வருவார். அந்த குரு பகவானுக்கு உண்டான அதிபதியாக வரக்கூடியவர் வருவார், சித்தர் பெருமான் வருவார். இப்படி 4வர்களுடைய துணையோடு உங்களுடைய செயல்களை தினம் தினம் நீங்கள் செய்யலாம். புதன்கிழமை தினம் பங்குனி மாதம் 12ஆம் நாள். ராசியிலேயே பார்க்கும் பொழுது சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், அவரோடு ராகு பகவான், 6ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவான், 3ஆம் வீடு முயற்சி பாவகத்தில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ராசியினுடைய 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய களத்திர பாவகத்தில் கேத்து பகவான், லாபத்தில் சந்திர பகவான், விரயத்தில் 2 கிரகங்களினுடைய சேர்க்கை. 7ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான், 4ஆம் வீட்டு அதிபதியும் அவரே. அதே போல 11க்கும் 12க்கும் அதிபதியானவர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் உங்களுக்கு விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கிரகங்களை குறிப்பிடும் பொழுது வெறும் பேர் சொல்லி அழைக்கக்கூடாது, அது மிகப்பெரிய பாவம். நவ கிரகங்களை ஸ்ரீ குரு பகவானே போற்றியே என்று சொல்ல வேண்டும், அல்லது ஸ்ரீ குரு பகவானே நமகா என்று சொல்வது விசேஷம். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை அந்தந்த கிரகங்கள் கோச்சார ரீதியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வீட்டில் அவர்கள் இருக்கிறார்கள், யாருடைய பார்வை யாருக்கு இருக்கிறது, எந்த வீட்டை பார்க்கிறார்கள், கிரக சேர்க்கை என்ன, அவர்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பது பற்றிய முழுமையான இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். இது நாள் வரையில் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணங்கள், விலகி இருந்தவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக மனதில் தோன்றும் பழைய நண்பர்களாகவோ அல்லது உறவுகளாகவோ, உங்களோடு அதிகம் படித்த நண்பர்களாகவோ, இளைய பாலிய சிநேகிதர்களாக இருந்தாலும் சரி, விலகி போனவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தை மிக அழகாக கவனிப்பீர்கள், வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி வைப்பீர்கள், வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது.
எண்ணங்கள் உங்களுக்கு பல நிலைகளில் ஓடிக்கொண்டு இருக்கும். மன கட்டுப்பாடு என்பது வேண்டும். எண்ணத்தில் தெளிவு, எண்ணத்தில் கட்டுப்பாடு இருந்தால்தான் அடுத்த கட்ட நிலைக்கு உங்களால் முன்னேறவே முடியும். ஆகவே மீனராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுடைய செயல்கள் எல்லாமே திருப்திகரமாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்வீர்கள். குளத்தில் உள்ள மீன் எப்படி தான் இருக்கக்கூடிய இடத்தை சுத்தம் செய்து கொள்கிறதோ அதே போலத்தான் நீங்களும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை எப்பொழுதும் சுத்தம் செய்து கொண்டே இருப்பீர்கள். நீட்டாக இருக்கணும், கிளீனாக இருக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய இருப்பிடத்தையும் நீங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்வதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். பயன்படுத்தக்கூடிய பொருட்களாகட்டும், நீங்கள் இருக்கக்கூடிய இடமாகட்டும், அலுவலகமாகட்டும், எதுவாக இருந்தாலும் தூய்மையான ஒரு நிலையில் வைத்துக் கொள்வது உங்களுடைய அன்றாட வழக்கமாகவே இருக்கும். எதிர்பாராத வகையில் வெளியூர்களுக்கு போகக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு வரலாம். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புக்காகவோ, வியாபாரத்திற்காகவோ, பொருள் விற்பனைக்காகவோ, எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்திற்காக வண்டி வாகன பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இதனால் உங்களுடைய வாழ்வியலில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம், அனுபவங்கள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் மீனராசி அன்பர்கள் பெண்களிடம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். யாராலும் உங்களுக்கு எந்த விதங்களிலும் அவமானமோ, கெட்ட பெயரோ, கெடுதல்களோ ஏற்படாதபடி நீங்கள் மிக மிக ஜாக்கிரதையாக உஷாராக இருக்க வேண்டும். மீனராசி அன்பர்கள், பெண்களால் உங்களுக்கு சில நேரம் வியாபாரத்திலும் சரி அல்லது தொழில் சார்ந்த இடங்களிலோ, உத்தியோகத்திலோ, அலுவலக பணிகளிலோ, ஐடி துறைகளில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஒருவர் உங்களுக்கு தொந்தரவு செய்யலாம் அல்லது இடர்பாடுகள் உண்டாகலாம். கவனித்து இருங்கள், பொறுமை, அமைதியாக இருங்கள். சுபகாரி நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. உடல் நலம், மனநலம் இரண்டையுமே எப்பொழுதும் நீங்கள் பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எதையும் செய்வதாக இருப்பேன், அதிலும் புதிய விஷயங்கள் எனும் பொழுது மிக மிக கவனித்து செய்ய வேண்டும். உங்களுடைய சிந்தனை ஒரு போக்காக இருக்காது. அதிக மாறுதல்கள் கிரகங்களினுடைய நிலை கோட்பாடு படி அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும். கிரகங்கள் மாற மாற உங்களுடைய நடவடிக்கை மாறும், சிந்தனைகள் மாறும், பேச்சுக்கள் மாறும், செயல்கள் மாறும். உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்களில் கூட மாற்றங்கள் வரலாம். ஆக மீனராசி அன்பர்கள், உங்களுடைய ராசியினுடைய நிலையை முழுமையாக தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நீங்கள் இருந்தீர்களேயானால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாதபடி பாதுகாப்பாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். வியாபாரம், தொழிலில் நல்ல கவனம் செலுத்த முடியும். புரிதல்கள் ஏற்படும். வருமானத்திற்குண்டான விஷயங்கள் கைகூடி வரும். இந்த நாள் உங்களுக்கு சகல நன்மைகள் உண்டாகும் நாள். தெய்வ அனுகிரகத்தை பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை சிறப்பு. மாணவர்களுக்கு, படிக்கக்கூடியவர்களுக்கு, கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுதந்திரமாக இருப்பீர்கள். நினைத்த வேலைகளை சாதிப்பீர்கள். கேளிக்கை, விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் எண்ணங்கள் இருக்கும். வேலையை வலுவாக நினைக்காமல் சாதாரணமாக முடித்து காட்டக்கூடிய ஆற்றல் சக்தி உங்களிடம் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம் என்று வழிபடுங்கள். மாற்றங்கள் பிறக்கும். புதிய அனுபவங்கள் ஏற்படும். பயணங்கள் மூலமாக சில மாற்றங்கள் வரலாம். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதன் பகவான் உங்களுடைய அதிபதியாக இருக்கிறார். அவர் மறைவு ஸ்தானமான 12வது வீடான விரய ஸ்தானத்தில் இருப்பதால் சிந்தித்து செயல்படுங்கள். கவனமாக இருக்க வேண்டும். புதிய விஷயங்களில் கவனம் தேவை. எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அதிலும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் புத்தி கூர்மை சார்ந்த எண்ணங்கள், அறிவு சார்ந்த விஷயங்களில் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் சிந்தித்து படித்து அதன் பிறகு செயல்படுத்துங்கள். எதிலும் கவனமாக இருந்து கொண்டால்தான் உங்களால் எல்லாவற்றையும் சமாளித்து வெளியே வர முடியும். எந்த பிரச்சனைகளிலும் சிக்கிக் கொள்ளாமல் பத்திரமாக இந்த நாளை கடந்து வருவது இறைவனுடைய அனுகிரகமே. ஆக இறை வழிபாடு, ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொண்டால் ஓரளவிற்கு நன்மைகளை பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள், திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி, நற்பவி, நற்பவி.